சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலம் பழுதடைந்து டிவைடர்கள் உடைந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தலைநகரம் சென்னையில் பல முக்கிய பாலங்களில் உண்டு. ஆனால் அதில் குறிப்பாக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாலம் ஒரு முக்கிய பாலமாக கருதப்படுகிறது. ஆனால் தற்பொழுதைய நிலைமை, இந்த பாலத்தின் நிலைமை வெறும் கவலைக்கிடமாக தான் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய டிவைடர்கள் அனைத்தும் பழுதடைந்திருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த டிவைடர்கள் அனைத்தும் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தி இருப்ப காரணமாக அது அனைத்தும் பழுதடைந்திருப்பதால் ஒரு சில வாகன ஓட்டிகள் செய்யும் தவறுகள், குறிப்பாக பார்த்தோம் என்றால் சாலையில் இருக்கக்கூடிய மற்றொரு புறகம் செல்வதும் மற்றும் யூட்டர்ன் செய்வதால் அதிலிருந்து எதிராக இருந்து வரக்கூடிய வாகனத்தில் மேலே மோதி ஒரு விபத்து அடைவது இந்த பாலத்தில் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பாலத்தில் டிவைடர் மட்டும்தான் இந்த நிலைமையில் இருக்கிறது என்று நினைத்தால் மற்றும் இந்த பாலம் முழுவதும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பாலத்தில் ஒரு சில பகுதியில் ஏற்றம் இறக்கமாக உள்ளதால் அதில் வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனத்தில் அவர்கள் தினம் அவர் அன்றாட வாழ்க்கைக்கு செல்லும் போது அவர்கள் அந்த பள்ளத்தில் விடும் பொழுது அவர்கள் ஒரு தடுமாற்றம் அடைந்து அந்த சாலையில் கீழே விழுவதில் தினம் தினம் இந்த பகுதியில் ஒரு விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பாலமானது ஒரு முக்கிய பாலம். ஏனென்றால் குறிப்பாக இந்த பாலம் கோடம்பாக்கத்தில் இருந்து நுங்கம்பாக்கத்தை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலமாக இருக்கிறதால் மேலும் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கனரக வாகனங்களும் கனரக இருசக்கர வாகனங்களும் இந்த பாலத்தில் செல்லக்கூடிய இருக்கிறார். இதை உடனடியாக மாநகராட்சியில் கருத்தில் கொண்டு இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும். குறிப்பாக சீரமைப்பதற்காக இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய தடுப்பை அகற்றிவிட்டு முழுமையாக காங்கிரீட் செவுறு மூலியமாக டிவைடர் அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.